டெஃபினட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபுவோட டயலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆஸ் மைத்தாலஜிக்கல் மூவி. இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும், சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா. அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறும் நினைக்கிறேன் மோகன் சார் ஆல்சோ, டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். சார் இப்போ அதே மனநிலையில தான் நான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு பதில் சரி சார், நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். வாயில சொல்ல முடியும், உங்க வாயில என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்களா சார், நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார்? இது சார் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா இந்த படம் தமிழ்நாட்டில்? அது ஒரு விஷயம் நீ கேட்டு புரிஞ்சிருச்சு பாத்து. நான் ஒன்றும், அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்றாரு. ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேற மாதிரியே நினச்ச வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் காட், ஐ திங்க் வி ஆர் நாட் பீன் டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்காரு. So this is a question to the director. Sir, you've been making serials and this is the first time you're actually directing a film. So challenges that you faced, that's my first question. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush. You have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, not on the footage, or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for celluloid. So that's it. And the movie is completely shot. It's shooting is over, I think 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to see the movie myself when it's complete. Sir, Sarath sir, இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரியுற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். ஆனால் அந்த படத்தை மைக் இல்லாமல் நீங்கள் பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு சார். இந்த படம் கப்பட்டது மாதிரி உங்கள் வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன், சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது. அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சிடுறேன். அர்ஜுனா வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அது எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி. சரத் சார் இங்க சரத் சார் இங்க இல்ல, ஆக்சுவலா உங்களுது பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமா ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன், ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும், வேறெல்லாம் இங்கே வந்து பேச வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க.